தொடர்ந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. முக்கியமாக பேங்கிங், மெட்டல்ஸ், ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பங்குகள் வந்து இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஆட்டோ செக்டார் பங்குகள் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ருப்பி வந்து ஹிஸ்டாரிக்கல் லோவில் வந்து ட்ரேட் ஆகுது. அதாவது டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு, வேல்யூ வந்து குறையுதுன்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட் துறை சார்ந்த பங்குகளுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அண்ட் குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணும்போது நான் வச்சுருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். சேம் சைடுவேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட இதோட ஒரு 5 to 6 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட 23,330 இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 பாயிண்ட் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது அப்சைட் பவுன்ஸ் கொடுக்கு. இப்போ எஸ்டர்டே கூட இந்த இடத்துல டச் பண்ணிட்டு 23,413 இருந்து 23,658 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட் லோ வந்து 23,450 இருந்து 23,620. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. நிஃப்டினுடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,100. மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,000 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 24,200 வரைக்கும் இந்த ரேலி வந்து ரைஸ் ஆகலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு டே கேண்டிலாவது இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது வந்து டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸ்டில் நோ ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. சேம் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் 90% ஆஃப் தி ட்ரேட் வந்து வித்தின் இந்த பாக்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகுதான். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸுக்கு நாளைக்கு இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு 23,700 710ங்கிறது அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 23,495 23,500ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாகவும் ட்ரேட் ஆகிட்டு. ஸ்டில் நோ ஒரு அப் ட்ரெண்டாக தான். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைடு பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஸ்டில் நோ பையர்ஸோடைய கண்ட்ரோலில் தான் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து சேனல், ட்ரெண்ட் லைன், இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் தான். மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பிஹேவியரில் போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை. ரியல் மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ வேவ் லெவலில் எக்ஸாக்ட் டேர்னிங் பாயிண்ட்டு, என்ட்ரி பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட்டு, இம்பல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரைட் நோ நம்ம வந்து பேசிக்ஸ் அனாலிசிஸை நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு ட்ரேடுக்கு இந்த பேசிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனில் இருக்கா. இப்போ எஸ்டர்டேவும் சரி இன்றைக்கும் சரி மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகலை, ஈவன் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் 52,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பேங்க் நிஃப்டி ஒரு பொசிஷனலாக பை சைடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டில் நோ பேங்க் நிஃப்டியும் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதே போல் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக நடந்தால் கூட பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் உள்ள ஸ்டில் நோ அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபைன். இதே நீங்கள் வந்து 15 மினிட்ஸோ இல்லை 30 மினிட்ஸ்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அதே சமயம் இங்கேருந்து ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி, அதாவது 51,600க்கு பிலோவில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 புள்ளிகள்லேருந்து 450 புள்ளிகள் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங்காக 51,200 வரைக்குமே இந்த ஃபால் வந்து நடக்கும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது ரொம்ப குயிக்காக வந்து ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிடும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் இதை பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி பொசிஷனல் ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. இந்த டவுன் சைடு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட் கிளாஸஸும் ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்லி ஜிஐ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட், அட்வான்ஸ் வேவ் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த 1 டே டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டேட் வந்து ஜூலை 7th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு குறிப்பாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 to 7 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்தியா சிமெண்ட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் சைட்வேஸாக இருந்தது கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஹைலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்து டுவர்ட்ஸ் அப்சைட் போகுது. ஸோ கிளியரான ஒரு அப்சைட் பிரேக் அவுட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்குறது சொனாட்டா சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து மார்க்கெட் ஒரு சைடுவேஸில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு அப்சைடில். இந்த ஸ்டாக்கு வந்து நாளைக்கு இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். டிவிஎஸ் சப்ளை செயின். இந்த ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே ட்ரேட் ஆகுது பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் அகெயின் பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இந்த டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா அகெயின் திருப்பியும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓவரால் ட்ரெண்டு இங்கேருந்து இந்த டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ டிவிஎஸ் சப்ளை செயின் செகண்டு. தேர்டு வந்து சாம்பர் ஃபெர்டிலைசர் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த்து வந்து ஆர்சிஎஃப். இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு, பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்லேயும் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இருக்கவங்க இதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த்து வந்து ஃபேக்ட் எஃப்ஏசிடி. இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 7 ஸ்டாக் வந்து பார்த்துக்கோமா, 6 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து 7th வந்து பந்தன் பேங்க். ஸோ ஓவராலாக 7 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன இண்டிகேட்டரோ என்ன டெக்னிக்கோ பை சைடில் வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்கில் பை சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலினுடைய மொமெண்டம் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல மேஜர் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் கூட இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக ரெசிஸ்டன்ஸில் வந்து இங்கேருந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதே ட்ரெண்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது 6820 830ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரைட்னோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஹவர்லியில் வந்து வச்சுக்கோங்க. க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு ஹவர்லியில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் அப்சைடில் உங்களுக்கு வந்து 6820 825ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 6740. ஒரு 80-85 பாயிண்ட்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6825 இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைன். இந்த வீடியோ நாளைக்கு உங்களுடைய ட்ரேடுக்கு ஒரு கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.